ஹாய் ஜாஸ். 1 மினிட் வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து தயிரோட சேர்ந்து எந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு தான் பார்க்க போறோம். அதனால சரி. என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்க போறோம். ம். பழங்கள் நம்ம சாப்பிடும்போது தயிரும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு வாயு பிரச்சனை ஏற்படும். அது வந்து அதே மாரி தயிரோட வந்து கூல் ட்ரிங்க்ஸும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, அஜீரண கோளாறுன்னு சொல்லுவோம்ல, அந்த பிரச்சனையும் நமக்கு ம். ஏற்படும். இப்ப காளான் வந்து சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த டயத்துல வந்து கெட்டியான தயிர் இதெல்லாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா, அத வந்து வேதிப்பொருள்னு சொல்லுவாங்க. கெட்டியான தயிர வந்து எடுத்துக்க கூடாதா? ஆமா. எடுக்கலாமா? எடுத்துக்க கூடாது. ம். இப்ப காளான் இந்த திங்கிற ஐட்டம் நீங்க சாப்பிடுறீங்களா, நார்மல் காளானும் சரி, இல்ல கடையில வாங்கி சாப்பிடுற காளானும் சரி, அது ம். சாப்பிடையில கெட்டியான தயிர் எடுத்துக்க கூடாது. ஏன்னா, அதுல வேதிப்பொருள்ன்ற ஒரு செரிமானத்தன்மை இருக்கு. ம். அதனால அது சுத்தமா நமக்கு வந்து உடம்புல வந்து செரிமானத்தன்மை இல்லாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுட்டு போயிரும். அப்புறம் வந்து தயிரும் சரி, பாலும் சரி 2யும் நீங்க சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா, வயித்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துரும். வயித்துல பிரச்சனை வருமா? ஆமா. ம். ஒண்ணு தயிர் இல்லன்னா பால். இது ம். 2ல ஏதாவது ஒண்ணு தான் எடுத்துக்கணும். 2ம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஏதாவது வயிறுல ஏதாவது பிரச்சனை ஏற்படும். வயிறு வலி ஏதாவது ஸ்டொமக் பெயின் ஏதாவது வந்துரும். மீன் சாப்பிடும்போது வந்து தயிர் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம உடம்புல அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா லூஸ் மோஷனா போகவும் வாய்ப்பு இருக்கு. ம். அதே மாரி கீரை சாப்பிடும்போது தயிர் எடுத்துக்கறாதீங்க. அது வந்து உங்களுக்கு லூஸ் மோஷன குடுத்துரும். இல்லன்னா வந்து செரிமானத்தன்மை இல்லாம பிரச்சனை ஏதாவது பண்ணிட்டு போயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்க தயிர் சாப்பிடும்போது எந்த பழங்கள், என்ன கீரைகள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க அதே மாரி வந்து கொஞ்சம் என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல. ஸோ இதான் தயிரோட சேர்ந்து என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாது, பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டோம். நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதலா போயிரும். ஸோ எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.